லவ்லி வழங்கும் ரோஜா கூட்டம் தொடர்கிறது. என்னம்மா மளிகை லிஸ்ட்லாம் போட்டியா? எவ்வளவு சிக்கனமா போட்டாலும் 2000க்கு மேல வருது மாமா. அப்படியா? சரி, இதுல 2000 ரூபாய் இருக்கு. இத புடி. நான் என் பர்ஸ்ல ஏதாவது பணம் இருக்கான்னு பார்த்து வந்துடுறேன். நல்ல வேளை என் பர்ஸ்ல 120 ரூபாய் பணம் இருக்குமா? என்னது? என்னாச்சு? என்னம்மா உடம்பு சரியா இல்லையா? வா டாக்டர்கிட்ட போலாம். ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு போகுது. ஃபுட் பாய்சன் எதுவும் இல்லை மாமா. நீ அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான். ஏய், டாக்டருக்கு பணம் கொடுங்க யோசனை பண்றியா? அதான் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல கிளம்பு. ஒன்றும் இல்லை மாமா, எல்லாம் நல்ல விஷயம்தான். வாமிட் பண்றது நல்ல விஷயமா? என்னம்மா சொல்ற? நாளை தள்ளி போச்சு. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். பகவானே, என் வம்சத்தை தழுக்க வச்சுட்டேன். உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. சீக்கிரம் போமா, போய் சர்க்கரை எடுத்துருவாம்மா. போ. சந்தோஷத்துக்கும் சுகர் ஃப்ரீ தானா? இது இனிப்புதான், சாப்பிடுங்க. அம்மா, ரகு கிட்ட சொல்லிட்டியா? ஏன் கண்கலங்குற? அவ ஏதாவது சொன்னானா? சந்தோஷப்படல மாமா. இடியட். இப்படி அவத்த இருப்பான். பிசினஸ் தான் தொலைச்சாச்சு. இந்த வீடு ஒழுங்கா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கலையா? இத பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நான் இருக்கேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த பாரு ஜனனி, இனிமே வெயிட் எல்லாம் நீ தூக்காதம்மா. இனிமே அதிரும்படியா நடக்க கூடாது. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்மா. இத பாரு, நீ டாக்டர்கிட்ட போய் ஃபார்மலா செக்அப் பண்ணின்றியா? 2 நாள் போகட்டும் மாமா. அது என்ன 2 நாள்? நான் பணத்தை அரேஞ்ச் பண்ணிடுறேன். நீ இன்னைக்கோ நாளைக்கோ போயிட்டு வந்துரு. என்ன? இதான் இந்த வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தி இருக்கணுங்கிறது. நான் ஒருத்த கிழவன். இந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல பத்தியா? என் ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்காங்க மாமா. பாத்துக்கிட்டம்மா, பாத்துக்கிட்டு. இந்நேரம் அத்தை கமலை மட்டும் இருந்திருந்தா, ஃப்ரெண்ட்ஸ் அதுன்னு மத்தவங்களை தேடி நீ போக வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அவதான் இல்லாம போயிட்டாளே. அத்தை இல்லைன்னு யாரால சொல்ல முடியும்? அத்தையே வந்து பொறப்பாங்கன்னு தோணுது. ரொம்ப சந்தோஷம் ஜனனி, ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்துல நீ கடை கணின்னு சும்மா அலைய வேண்டாம். அந்த லிஸ்ட போய் கொண்டு வாயே. மளிகை கடைக்கு போய் நானே சாமான்ல வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, அவ்வளவு வேலை பண்ணாம இருக்க வேண்டிய அவசியமே இல்ல மாமா. இந்த தடவை நான் போய்க்கிறேன். எனக்கு முடியாதப்ப நீங்க போங்க. சரிம்மா. என்ன மிஸ்டர் சஞ்சய், இந்த வருஷம் ஜனனி அம்மாவாக போறா. நாமளும் ஒரு குட்டி சஞ்சய்க்கு உடனே ஏற்பாடு பண்ணிடலாமா? இதோமா, மருமகளை பார்க்கணும்னு கேட்டுட்டே இருந்தியே. தோ பாரு உன் மருமகளை.